கொஞ்சம் நெஞ்ச வரி கிடையாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் எந்த வரியும் உயர்த்த மாட்டோம் என்று உறுதி கொடுத்துட்டு தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டு இப்போ கடைக்கு 150% வரி. நீங்கள் 1000 ரூபாய் ஏற்கனவே கடை வரி செலுத்திட்டு இருந்தீங்களா ஆண்டுக்கு, இப்போ 2500 ரூபாய் செலுத்த வேணும். வீட்டுக்கு 100% வரி அதிகப்படுத்திட்டாங்க. நீங்கள் 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டலாம், இப்போ 2000 ரூபாய் கட்ட வேணும். குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க. போதாததுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. குப்பைக்கு வரி போட்டு அரசாங்கம் தேவையா? அதை கூட விட்டு வைக்கல. ஆக வரி மேல் வரி போட்டு மக்களை மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கின அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. நேற்றைய தினம் உடனே திமுக அரசாங்கம் ஏற்கனவே என்ன முறையில் பயிர்க்கடன் பெற்றீங்களோ அதே முறையை பின்பற்றலான்ட்டு. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விவசாயியுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி செய்த காரணத்தினால் பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு திருச்சிக்கு வந்த பொழுது நான் நேரடியாக கொடுத்ததின் விளைவு இன்றைய தினம் அதை ரத்து செஞ்சிட்டாங்க. காரைக்குடி மாவட்ட அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. மதுரை முதல் திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி வழியாக காரைக்குடி வரை இண்டஸ்ட்ரியல் காரிடார் சாலை அமைக்கப்பட்டது. திண்டுக்கல் முதல் திருப்பத்தூர் வரை இண்டஸ்ட்ரியல் காரிடார் சாலை அமைக்கப்பட்டது. காரைக்குடி நீர் ஆதாரமான சம்பை ஊற்றிலிருந்து நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் குடிநீர் குழாய்கள் அனைத்தும் சுமார் 12 கோடியில் மாற்றப்பட்டது. கழக ஆட்சியில் காரைக்குடியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது.